திமுகவை வீழ்த்த நினைக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறாரு. யாரை நோக்கி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நாம் தமிழர் கட்சியையும் தாவேக்காவையும் நோக்கி ஒரு கூட்டணிக்கான தூண்டலையும் போட்டிருக்கிறாரு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். இந்த அழைப்பை ரெண்டு கட்சிகளுமே மறுத்து இருக்கிறாங்க, நிராகரிச்சிருக்கிறாங்க. அது குறித்து பேச இருக்கிறோம். ரெண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில கேள்விகள் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க வேண்டியது இருக்குது. அதுவும் நம்ம இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். அது போக இதில் ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கூட்டணி நிராகரிச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் வேறு, விஜய் நிராகரிச்சதுக்கான காரணம் வேறு. அதையும் நம்ம விளக்கி பேச இருக்கிறோம். முதலாவதாக இந்த எடப்பாடி பழனிசாமி திமுகவை வீழ்த்துவதற்காக நீங்களாம் அதிமுக கூட்டணிக்கு வரணும், பிஜேபி கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்கல்ல. இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? சூடு சொரணம் இல்லையா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி. திமுகவை வீழ்த்தணும், வீட்டுக்கு அனுப்பணும், 26ல் தோற்கடிக்கப்படணும், ஆட்சியை பிடுங்கணும், ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும், மாற்று கருத்தே இல்லை. அதுக்காக உங்களை விட்டுறலாமா? உள்ள நீங்க யோக்கியர்களா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன கொள்கை கோட்பாடு வேறுபாடு இருக்குது? ரெண்டு கட்சியும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் கட்சி தான், ரெண்டு கட்சியும் கொள்ளைக்கார கட்சி தான், ரெண்டு கட்சியும் அநியாய கட்சி தான், ரெண்டு கட்சியும் மோசடி கட்சி தான், ரெண்டு கட்சியும் ஏமாற்று கட்சி தான். அங்க கட்சியில திமுக இருக்குது, இங்க ஒரு கூட ஆனா போட்டு அதிமுகன்னு வச்சிருக்கிறீங்க. அவ்வளவுதானே, வேற என்ன வேறுபாடு இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதே கட்சிகள் தான். அப்போ இவர்கள் மத்தியில் நாம் போகிறதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? என்ன எதுக்காக திமுகவுக்கு மாதிரி அதிமுக ஓட்டு போடணும்? ஏற்கனவே இந்த கேவலம் கட்ட அதிமுகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சி சகிக்க முடியாமல் தான் திமுகவுக்கு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 5 வருஷம் சகிக்க முடியாமல் திரும்ப அதிமுகவுக்கு போடணுமா? இதே மாறி தான் எம்ஜிஆர் பிடிக்கலாம், கருணாநிதிக்கு கருணாநிதி பிடிக்கல, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா பிடிக்கலாம், கருணாநிதிக்கு கருணாநிதி பிடிக்கல, ஜெயலலிதாக்கு அவர் பிடிக்கல, இவர் பிடிக்கல, அவருக்குன்னு போட்டு தான் 50 வருஷம் நாசமாக போய் கிடக்கு தமிழ்நாடு. திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சிகள் அதிமுகவுக்கு போகணுமா? சார், இது பிஜேபி கூட்டணியில் உட்காந்து சொல்றதுல வெக்கமா இல்லையா? பிஜேபி குறித்து 24 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேச்சு பேசினாரு? அது வேஸ்ட் லக்கேஜ், அதெல்லாம் நாங்கள் சேர மாட்டோம். சோசியல் டெமோக்ராட் எஸ்டிபிஐ கட்சி மாநாடு நடந்துச்சு, கூட்டணியில் இருந்தாங்கல்ல. அப்போ மாநாடு நடத்தும் போது எஸ்டிபி கட்சி மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாரு? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். பிஜேபி கூட எக்காரணம் கொண்டும் எப்பொழுதும் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு அமித்ஷாவுடைய ஒரு சென்னை விசிட்டு, ஒரு மிரட்டல், கூட்டணிக்கு வரியா இல்லை உள்ள பிடிச்சி போடவா? சசிகலா என்ன நினைச்சா அதான் உனக்கு, பரப்பன அக்ரஹாராவா அந்த ஜெயிலா, இல்லை டெல்லி திஹார் ஜெயிலான்றதை முடிவு பண்ணிக்க, அது ஓன் சாய்ஸ். உள்ள தூக்கி போட்டுருவேன், இடி வந்துடும், கொடநாடு வழக்கு எல்லா வழக்கும் கிடக்குது, உன் இடத்துல செங்கோட்டையன் தயாராக இருக்கிறாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு மிரட்டல். அப்போ கட்சியையும் இதையும் தக்க வச்சுக்கிறதுக்காக, தன்னுடைய வழக்கிலிருந்து தப்புவதற்காக தமிழ்நாட்டை மீண்டும் அடமான வைக்க துணிந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. கேவலம் கட்ட எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலைமையில அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இவர் சீமானனையும் விஜய் கூட்டணி கூப்பிடுறாப்புல. கேவலமா இல்லையா? அட வெக்கங்கட்ட பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனாங்க இந்த எஸ்டிபி, இந்த கூட்டமெல்லாம். அப்பயே நம்ம சொன்னோம், அவங்கெல்லாம் நம்பாதீங்க, அவங்கெல்லாம் எப்போ இருக்க மாட்டாங்க, அடிமை கூட்டம், அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொன்னோம். இருந்தாலும் போயிட்டு புரட்சி தலையை அப்படி இப்படின்னு ஜால்ரா போட்டாங்க. இன்னைக்கு அது நாசமா போச்சு. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி நிலைமை இப்படி இருக்குது. இப்போ இந்த கூட்டணிக்கு கூப்பிடுறாரு, இந்த கூட்டணியை அண்ணன் சீமான் அவர்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க, விஜயம் நிராகரிச்சிருக்கிறாரு, அவர் தரப்புல நிராகரிச்சிருக்கிறாங்க. இதுல ரெண்டுக்குமான முக்கியமான வேறுபாடு என்னன்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிமுக திமுகவை சம அளவுல வச்சு எடை போடுறோம். ஆனா விஜய் அப்படி எடை போடுறாருன்னா இல்லை. இன்னும் சொல்ல போனா பிஜேபியை காரணமாக சொல்றாங்க இவங்க விஜய் கட்சிக்காரங்க. ஏடிஎம்கேவோட பிஜேபி இருக்குது, அதனால எங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்றாங்க. அது ஒரு காரணம் மட்டும்தான். ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றோம், நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்த எதிரி பிஜேபியா இருக்குது, அது ஒரு காரணம். ரெண்டாவதாக அதிமுகவே நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனையா இருக்குது. தாவேக்காக்கு அதிமுக பிரச்சனை இல்லை. இதே இந்த அதிமுக பிஜேபியை கூட்டணியில் சேர்க்காம இந்த அழைப்பு விட்டு இருந்தாங்கன்னா அதை பரிசீலிச்சிருப்பாங்க, உண்மையிலே கூட்டணி போய் சேர்ந்திருப்பாங்க. ஏன்னா கூட்டணிக்கான இந்த முடிவு அப்படின்றத எப்போ விஜய் எடுத்துட்டார் அப்படின்னா, கட்சி துவக்க மாநாட்டிலேயே அறிவிச்சிட்டாரு. எந்த கட்சியினுடைய துவக்க மாநாட்டிலையும் கூட்டணி குறித்து எல்லாம் அறிவிக்க மாட்டாங்க. கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நம்ம எதை நோக்கி போக போறோம், எதை நோக்கி நம்ம செயல்பாடு இருக்க போது, தொண்டர்கள் எப்படி செயலாற்றணும், நம்ம கட்சியினுடைய இலக்கு என்ன, இதைத்தான் பேசுவாங்களே தவிர கூட்டணியை யாருமே பேச மாட்டாங்க. ஆனா விஜய் தன்னுடைய துவக்க மாநாட்டிலேயே கூட்டணி குறித்து பேசிட்டார். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு சாஃப்ட்கார்ன் என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா, கொள்கை எதிரியாக பிஜேபி சொன்னார், அரசியல் எதிரியாக திமுக சொன்னாரே தவிர காங்கிரஸையும் அதிமுகவையும் இவர் தொட்டே பார்க்கல. அதிமுகவை எந்த இடத்திலும் இவர் கூர்மையா விமர்சிக்கவே இல்லை. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாற்று இருக்குது? 50 ஆண்டு காலமாக 2 ஆட்சியுமே கொடுமையான ஆட்சி. அப்ப நாம் தமிழர் கட்சி 2 கட்சியும் சம அளவுல வச்சு பார்க்குது.
ரெண்டுமே கொடுங்கோல் ஆச்சு, ரெண்டுமே ஊழல் ஆச்சு, ரெண்டுமே மோசடி ஆச்சு, இவங்களுக்கு மாட்டு அவங்க இல்லை, அவங்களுக்கு மாட்டு இவங்க இல்லை, இதுக்கு எல்லாம் மாற்று நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் ஒரு கொள்கை கோட்பாட்டை முன் வச்சு நிற்கிறோம். 2010 கட்சி துவக்க மேடையில் அதிமுக திமுக குறித்து என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதே நிலைப்பாட்டை தான் 16 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நாம வச்சிருக்கிறோம். ஆனா தாவேக்கா அப்படி வச்சிருக்கிறானே இல்ல, ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் இன்னொரு கண்ணில் வெண்ணையும் வைக்குது. அதுதான் பிரச்சனை. அப்ப நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கும் தாவேக்கா எடுத்துக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கும் இதுதான் அடிப்படை. அவங்களுக்கு பிஜேபி மட்டும்தான் பிரச்சனையா இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிஜேபியும் பிரச்சனையா இருக்குது, அதிமுகவே பிரச்சனையா இருக்குது. அப்ப பிஜேபி இல்லாம இந்த அழைப்பை விடுத்திருந்தாருன்னா தாவேக்கா தாராளமாக கூட்டணிக்கு போயிருக்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இல்லாமல் அதிமுக அழைப்பை விட்டாலும் அதிமுக கூடவே சேர முடியாதுன்றத எங்களுடைய கொள்கையை. அப்ப ரெண்டுக்குமான வேறுபாடு அப்படின்றது மலைக்கும் வடவுக்குமான வேறுபாடு. இதுல நம்ம இன்னொன்னு என்ன வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா, தாவேக்கா அதிமுகவோட கூட்டணிக்கு தயாராக இருந்தார்கள். தாவேக்காவின் சார்பில் அதிமுகவின் சார்பில் ரெண்டு கட்சிகளுக்கும் அதனுடைய பிரதிநிதிகள் சந்தித்து பேசினார்கள். அதுல உடன்பாடு எட்டப்படுமானா அப்போதைக்கு எட்டப்படவில்லை. தாவேக்கா சார்பில் கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. 80 சீட்டுகள் கேட்டதாகவும் சில 1000 கோடிகள் தேர்தல் நிதியாக தாவேக்கா கேட்டதாகவும், குறிப்பாக துணை முதலமைச்சர் பதவி இல்லை 2.5 ஆண்டு அவர் முதலமைச்சர் இவர் முதலமைச்சர் 2 ஆண்டுகள் விஜய் முதலமைச்சர் என்ற மாதிரி எல்லாம் செய்திகள் பேசப்பட்டதாக நமக்கு தகவல் வந்துச்சு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக வெளியே அது வரலை. ஏன்னா ஒரு முடிவெட்டப்படலை, முடிவெட்டப்பட்டு தான் அதில் வந்திருக்கும். அப்போ தாவேக்கா சார்பில் இந்த வச்ச டிமாண்டுக்கு அதிமுக இணங்கி போகல. நீங்க அன்ப்ரூவ்டு ஒரு அன்கண்டஸ்டட் ஒரு பார்ட்டியா இருக்கிறீங்க, அன்ப்ரூவ்டு ஓட் பேங்க் உங்களுக்கு இருக்குது. தாவேக்காக்கு இவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குது, அவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குது, இவ்வளவு ரசிகர் ஆதரவு, அவ்வளவு தொண்டர்கள் ஆதரவுன்றாங்களே தவிர அதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. தாவேக்கால லட்சக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்துட்டுன்னு சொல்றாங்க. என்னப்பா ப்ரூஃப்? ஒரு வெள்ளை அறிக்கை தானா? கிடையாது, தரமாட்டாங்க. அப்போ தாவேக்காக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது, மக்கள் ஓட்டு பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன சான்று இருக்குது, என்ன டேட்டாஸ் இருக்குதுன்னு கேட்டோம்னா அது கிடையாது. அப்போ ஊடகங்கள் அப்படி சொல்லுதே தவிர இவர்களுக்கு வெளிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஆதரவிற்கு அங்கீகாரத்திற்கு எந்த ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு அன்ப்ரூவ்டு அன்கண்டஸ்டட் ஒரு கட்சியா இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவுக்கு இவங்க வைக்கக்கூடிய இந்த 80 சீட்டு டிமாண்டு பல 1000 கோடிகள், அதே மாதிரி இவங்க வைக்கக்கூடிய துணை முதலமைச்சர் 2.5 வருஷம் இவர் முதலமைச்சர், இதெல்லாம் எப்படி அதிமுக கொடுக்கும்? அப்போ அதிமுக சார்பில் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணாங்க, பார்த்துக்குறோம் தேர்தல் நெருக்கத்தில் பேசிக்கிறோம் அப்படின்னு. அப்போ தாவேக்காவும் அதே முடிவில் தான் இருந்தாங்க. தேர்தல் நெருக்கத்தில் வரும்போது வேற எந்த கட்சியும் அதிமுகவோட சேரல அப்படின்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி பலமாக இருக்கும், இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி பலவீனமாக இருக்கும். அப்போ நம்மளை சேர்த்துக்கிறதா அதிமுகவுக்கு ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காத்திருந்தாங்க. இந்த சமயத்துல தான் பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா பிஜேபிக்கு ரோல் இல்லாம போயிடும், பாமக அங்க போயிடுச்சுன்னா பிஜேபி தனித்து விட்டு அனாத கட்சியா போயிடும். ஏற்கனவே அப்படி நின்று தான் 24 நாசமா போயிட்டோம். பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு எந்த வாக்கு வங்கியும் கிடையாது. இங்க நோட்டாவோட போட்டி போடக்கூடிய நிலைமையில தான் பிஜேபி இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவங்களை கூட்டணி சேர விடக்கூடாதுன்னா அவசரமா அமித்ஷா கிளம்பி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எடப்பாடி கிட்ட பேசி பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் பேசி இல்ல எடப்பாடியை மிரட்டி ஒரு டீலிங் கொண்டு வந்துட்டாரு. இப்ப பிஜேபி அதிமுக இந்த டீலிங் வந்த உடனே தாவேக்கா என்ன வந்துட்டாங்க அப்படின்னா, இதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்ப நம்ம கொள்கை எதிரி பிஜேபின்னு அறிவிச்சிட்டோம், இந்த நிலைமையில நாம அங்க கூட்டணி போய் சேர முடியாது, அதனால இந்த கூட்டணியை நாங்க நிராகரிக்கிறோம். விஜய் தலைமையில தான் நாங்க விஜய் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தலைமையில் தான் நாங்க தேர்தல் எதிர்கொள்ள போனோம் அப்படின்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு நேற்றைக்குன்னு இல்லை, நம்ம ஆரம்ப காலகட்டத்திலிருந்து என்ன தெளிவான முடிவோடு இருக்கிறோமோ அதே தெளிவான முடிவோடு தான் இன்னைக்கு இருக்கிறோம். 2010 துவக்க மேடையில் அண்ணன் சொன்னார், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு எந்த வேறுபாடும் கிடையாது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு என்றைக்கும் உண்மையா இருக்க மாட்டார்கள். திராவிட கட்சிகள் இந்த பிஜேபி காங்கிரசுக்கு, அதிமுக திமுக பிஜேபி காங்கிரசுக்கு கண்காணி வேலைகள் பார்ப்பாங்க, தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைப்பாங்க. அதனால இந்த 4 கட்சியும் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தாத வரை தமிழ்நாட்டிற்கோ தமிழர்களுக்கோ விடியல் கிடையாது, தமிழ்நாட்டிற்கு ஒன்றும் வாழ்க்கையை எதிர்காலமே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தார். அதே நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கும் இருக்கிறார். தேர்தல்கள் கடந்தாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திச்சாலும் அதனுடைய இலக்கு பயணம் அப்படின்றது முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறது. அடுத்தடுத்த அடிகளை நாம போயிட்டு இருக்கிறோம். இந்திய வரலாற்றிலேயே 1% வாங்கின ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் ஒன்று கூட்டணிக்கு போயிடுவாங்க, இல்லை தேர்தல் அரசியல் விட்டு போயிடுவாங்க, இல்லை இயக்கத்தையே கலைச்சிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்திருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய வாக்கு சதவீதம் இன்னும் குறையும். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மாற்றாக அகைன்ஸ்ட் ஆல் தி ஆட்ஸ் இன்னும் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 1% இன்னைக்கு 8.2% மாறி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது. அப்போ இந்த இது எப்படி கிடைச்சது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மீது உண்மையாக மக்கள் நாம் தமிழர் கட்சி மீது கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் இந்த இது கிடைச்சிருக்குது. அப்போ நமக்கான காலம் 26 அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கான ஏர்முகத்திற்கான காலம். நம்ம வெற்றியை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் இது. அப்ப மக்கள் இன்றைக்கு நம்மளை உற்று நோக்க துவங்கி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 26 அப்படின்றது எந்த குழப்பமும் கிடையாது.
நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நம்ம வேட்பாளரை தேர்வு செய்து அதற்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கான பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்குது. நாம் தமிழர் கட்சி கிளீனாக ஓடிட்டு இருக்குது. ஆனால் சீமானண்ணன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த தெளிவு விஜய் கிட்ட இருக்குதானா? இல்லை. முதல் துவக்க மேடையில் விசிகாவை கம்யூனிஸ்டை இவங்கெல்லாம் எதிர்பார்த்தாரு, அவங்கெல்லாம் வரல. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்கன்னா, சரி நம்ம வந்து அதிமுக கூட போகலான்னு பார்த்தோம்னா இப்போ இன்னைக்கு வந்து பிஜேபி உள்ள வந்தோடனையும் விஜய் தலைமையில் தான் நாங்கள் வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இப்போ மறுபடியும் ட்ராக் மாறிடுச்சு. இப்போ விஜய் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததாக என்ன சிக்கல் இருக்குதுன்னா, விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சாச்சு. இனி அடுத்து யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னா, இவங்க தனிச்சு நிற்பதற்கு ஸ்டஃப் கிடையாது. ஏன்னா பல இடத்துல வேட்புமனுக்கள் நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேட்பாளர்கள் விலை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சிக்கலையெல்லாம் யார் எதிர்கொண்டாட? கமலஹாசன் எதிர்கொண்டார். அவரால் 234 தொகுதி கேண்டிடேட்டே போட முடியல. அந்த மாதிரியான சிக்கல்லாம் எதிர்கொண்டாரு. சரி, அதையெல்லாம் மீறி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கேண்டிடேட்ல போட்டு வரனா கூட மக்கள் ஓட்டு போடணும். தனிச்சின்னா ஓட்டு போடுவாங்களான்ற கேள்வி எழுது. அப்போ இந்த தேர்தலில் விஜய் வெல்லாம போயிட்டா கூட சரி, இனி அடுத்த ஒரு 5 வருஷம் திமுக அதிமுக யாரோ நாம் தொடர் யாரோ ஒரு ஆட்சிக்கு வருவாங்க, அடுத்த ஒரு 5 வருஷம் களத்தில் நின்று பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களான்னு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு. விஜய் களப்பணிக்கு வந்தது 1 2 தான். அப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அடுத்த 5 வருஷம் விஜயனுடைய கட்சி நீடிப்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ இவர்களால் விஜய் தலைமையில யாராவது கூட்டணியை ஏற்று வருவாங்கன்னா இந்த முஸ்தபா இந்த மாதிரியான ஒண்ணுக்காகாத ஒரு சில்லற டிக்கெட்டுகள் தான் இவரை நம்பி வர்றாங்களே தவிர வேற எந்த கட்சியும் விஜயை நோக்கி கூட்டணிக்கு வருவதாக தெரியல. அப்போ மிகுந்த தடுமாற்றத்தில் விஜய் இருக்கிறார். அப்போ அதிமுகவினுடைய இந்த கூட்டணி அழைப்பு அப்படின்றது வந்து மிக கேவலமானது, கேடுகட்ட ஒரு தனமான ஒரு கூட்டணி தான் அந்த கூட்டணி. நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் இந்த கட்சிகளை நம்பி கூட்டணிகளை நம்பி ஏமாறாதீங்க. இத்தனை ஆண்டு காலம் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி நம்ம ஏமாந்தது போதும். விடியல் தர போறாரு, ஸ்டாலினா வராரு, விடியல் தர போறான்னு சொன்னாங்க. என்ன விடியலை தந்துட்டாரு? இப்போ வந்து மக்களை காப்போன்னு எடப்பாடி பழனிசாமி, இவர் மக்களை காத்தாரா? இவர் 4 ஆண்டுகள்ல பொள்ளாச்சி சம்பவமா இருக்கட்டும், ஸ்டெரைட் சம்பவமா இருக்கட்டும், சாத்தாங்குளம் சம்பவமா இருக்கட்டும், எல்லாம் மக்களை காத்தாரா காவு கொடுத்தாரா என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்ப 2 பேருமே ஏமாற்று பேர்வரிகள். இவர்களை நம்பி ஓட்டு போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாற்றத்திற்காக நிற்கக்கூடிய கட்சிகள் 2 கட்சிகள், ஒன்று பக்கம் நாம் தமிழர், இன்னொரு பக்கம் விஜய். இந்த கட்சிகளை எது சேர்ந்தது நீங்க பாருங்க. மக்களுக்காக யார் உண்மையில போராடுறா? யார் மக்கள் பக்கம் நிக்கிறா? யார் மக்களுக்காக பேசுறா? யார் மக்களுக்காக அன்றாடம் உழைக்கிறா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் விஜய் வாய் திறக்கிறாரா, அண்ணன் சீமான் வாய் திறக்கிறாருன்றத அந்த விஷயத்தை நீங்க மைனூட்டா பாருங்க. விஜயனுடைய கட்சியுடைய கொள்கை இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அப்ப எந்த கொள்கை மற்றும் கோட்பாடு மற்றும் வெறும் திரைக்க வச்சு இதை வச்சுட்டு விஜய் வந்திருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. கமலஹாசனுக்கு என்ன அடி விழுந்துச்சோ அது விஜய்க்கு சத்தியமாக விழும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ மாற்றத்திற்காக உளமாற நிற்கக்கூடிய, தொடர்ச்சியாக மக்களை நம்பி சீட்டு நோட்டிற்கு பேரம் போகாத நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் வாக்களிக்கணும், மாணவர்கள் வாக்களிக்கணும், படித்தவர்கள் பண்பட்டவர்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். அப்ப இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் ஓட்டு போட்டது போதும். ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக 26 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு அமையட்டும். உங்களுடைய விலை மதிப்பற்ற வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு தாருங்கள் 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 என்று கேட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.